ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க் தரப்பில் இருந்து ரீசெண்டாக ஒரு சில சார்ஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏடிஎம்மில் மணி விட்ராவல் பண்ணுற அந்த சார்ஜஸும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஐஎம்பிஎஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த சார்ஜஸுக்கு எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் ஏடிஎம் விட்ராவல் சார்ஜஸ் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே இந்த சார்ஜஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அதர் பேங்க் ஏடிஎம்ஸில் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எடுக்கும்போது சார்ஜஸ் வந்து வரும். ஸோ ஆல்ரெடியே இருந்தது பார்த்திங்கன்னா, நமக்கு அதர் பேங்க் ஏடிஎம்ஸில் நம்ம 5 டைம்ஸ்க்கு மேலே எடுத்தோம்னா ஒவ்வொரு விட்ராவலுக்கும் பார்த்திங்கன்னா 21 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ₹21 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து இருந்துச்சு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ₹23 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மணி விட்ராவல் இல்லாமல் பேலன்ஸ் பார்க்குறது, அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 5 டைம்ஸ்க்கு மேலே பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 10 ப்ளஸ் ஜிஎஸ்டி இருந்தது. அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 11, அதாவது ₹11 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ₹1 வந்து இன்க்ரீஸ் பண்ணி இந்த ரேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு மைனஸான நியூஸ் தான் அது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக எந்த ஏடிஎம்மில் வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் வந்து பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இனிமேல் அப்படி கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 டைம்ஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து பணம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் மணி விட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு விட்ராவலுக்கும் 23 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு சார்ஜஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ நமக்கு 23 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதாவது ₹23 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வருது. அதே மாதிரி நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லாம் வந்து 10 டைம்ஸ்க்கு மேலே ஆல்ரெடியே வந்து நமக்கு நில்லுன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 11 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆல்ரெடி சேவிங் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அதே தான் நமக்கும் சேலரி அக்கௌண்ட்டுக்கும் மாற்றிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சேவிங் அக்கௌண்ட், நார்மல் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு வந்து 5 டைம்ஸ் ஃப்ரீ. அந்த சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 10 டைம்ஸ் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். பட் சார்ஜஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த லிமிட் தாண்டும் போது 2 அக்கௌண்ட்டுக்கும் ஒரே தான், சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் சேலரி அக்கௌண்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏடிஎம் விட்ராவலுக்கு இந்த சார்ஜஸ் இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்ததாக நம்ம ஆன்லைனில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஐஎம்பிஎஸ் மெத்தடுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார்ஜஸை. அது என்னன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எஸ்பிஐ பேங்க்கில் இருந்த பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆன்லைனில் நம்ம எப்போ பார்த்தா நம்ம யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் ஆகட்டும், அதே மாதிரி எஸ்பிஐ நெட் பேங்கிங் ஆகட்டும், நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு அதாவது ₹25,000 வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதாவது ₹25,000 வரைக்கும் நீங்கள் ஐஎம்பிஎஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதுக்கு மேலே நீங்கள் 25,000லேருந்து ₹1,00,000 வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா ₹2 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ஸோ இது வந்து ஐஎம்பிஎஸ் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு தான். ஸோ நீங்கள் ₹1,00,000 வரைக்கும் பணம் அனுப்பணும் அப்படின்னா யூபிஐ வந்து நீ ட்ரை பண்ணுறது தான் பெட்டர். ஏன் அப்படின்னா யூபிஐ மணி ட்ரான்ஸ்ஃபரில் நமக்கு 1 lakh வரைக்கும் ஃப்ரீ தான், அதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு யோனோ எஸ்பிஐ இந்த மாதிரி நெட் பேங்கிங் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் எஸ்பிஐ ஆன்லைனில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ₹2 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து வரும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1,00,000லேருந்து ₹2,00,000 வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹6 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆல்ரெடியே நமக்கு இது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹6 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் ₹2,00,000 வரைக்கும். அதுக்கு மேலே 2,00,000லேருந்து ₹5,00,000 வரைக்கும் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 10 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ₹10 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ஸோ இது வந்து ஆன்லைனில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே நமக்கு இருந்த சார்ஜஸ் தான், எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன்னா பேங்க்கில் போய் பண்ணுறது. பேங்க்கில் போய் நீங்கள் எந்த ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ, 1000 மட்டும்தான் ஃப்ரீ. ஆல்ரெடியே ஃப்ரீயாக தான் இருந்தது, அதே தான். அதுக்கப்புறம் நீங்கள் 10,000 வரைக்கும் ₹2 ப்ளஸ் ஜிஎஸ்டியும், 25,000 வரைக்கும் ₹4 ப்ளஸ் ஜிஎஸ்டியும், ₹1,00,000 வரைக்கும் ₹4 ப்ளஸ் ஜிஎஸ்டியும், அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ₹2,00,000 வரைக்கும் 12 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ₹12 ப்ளஸ் ஜிஎஸ்டியும், ₹5,00,000 வரைக்கும் 20 ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வந்து இருந்தது. அதே தான் இப்போ உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. இப்போ நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் பண்ணுற இந்த மூணு விதமான டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் நமக்கு புதுசாக வந்து சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ₹1,00,000 வரைக்கும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். நீங்கள் யூபிஐயில் நம்ம ₹1,00,000 வரைக்கும் ஃப்ரீயாகவே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே
பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சார்ஜஸ் உண்டு. யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் பண்ணாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங் மூலமாக பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் சார்ஜஸ் இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ இந்த எஸ்பிஐயோட சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.